நான் மணிக்கு மணி அடிக்கிற மணிமேகலை இல்லடா, நான் மானமுள்ள மணிமேகலை அப்படின்னு கெத்தா குக் வித் கோமாளி ப்ரோக்ராம்ல இருந்து விலகியிருக்காங்க மணிமேகலை அவர்கள். அவங்களுடைய இந்த திடீர் விலகலுக்கு என்ன காரணம்? அந்த வில்லாதி வில்லி யாரு? ஆப்வியஸ்லி அது யாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய அந்த வில்லத்தனத்தையும் அதோட சேர்ந்து அந்த சேனல் நடந்த சில கள்ளத்தனத்தையும் தான் நம்ம ஜோவியலா, கொஞ்சம் பிலாசபிக்கலா, கொஞ்சம் சீரியஸா பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பிரபலமான தொலைக்காட்சி சேனல்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் குக் வித் கோமாளி. இந்த ப்ரோக்ராம்ல இதுக்கு முன்னாடி கோமாளியா இருந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஆங்கரிங் திறமையால இன்னைக்கு 5th சீசன்ல ஆங்கரா இருக்கக்கூடியவங்க தான் மணிமேகலை. ஓகேவா? அதே மாதிரி வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் பத்தி நான் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த ப்ரோக்ராமை கோமாளியோட கோமாளியாக உட்காந்து கோமாளித்தனமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஜஸ்ட் ஃபார் அ ஃபன். அதே மாதிரி நம்ம கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புவேன். இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலை. சீசன் 4 வரைக்கும் இருந்த அந்த காமெடி ஜானர், அந்த அந்த ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள்லாம் இதில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இதனாலே என்னமோ இவங்க இந்த கான்ட்ரவர்சியாக இதை கொண்டு போய் பூம் பண்ணலான்னு நினச்சாங்களோ, ஆனால் அதுவுமே கடைசியில் புஷ்ஷுன்னு தான் போயிட்டு. பர்சனலாக சொல்ல போனோம்னா இந்த ப்ரோக்ராம் நான் அவ்வளோ விரும்பி பார்க்கறது இல்லை. விரும்பின்னு சொல்ல முடியாது, நான் பார்க்கறது இல்லை. இருந்தாலும் நீ எதுக்கு இதை கண்டென்ட்டாக பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ப்ரோக்ராமாக ஒரு சேனலுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குந்தட்டியும் அது அந்த ப்ரோக்ராமையும் அந்த ஃபேன்ஸையும் சார்ந்தது. ஆனால் எப்போ இந்த கான்ட்ரவர்சி பிளாஸ்ட் ஆகுதோ அப்போவே அது சோஷியல் மீடியா கண்டென்ட்டாக மாறிடுது. ஸோ ஆஸ் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூபராக அதை பற்றி கருத்து பதிவு பண்ண எனக்கு உரிமை இருக்குது. அதை தான் நான் பதிவு பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா இந்த காலத்தில் டெலிவிஷன் இதெல்லாம் மன்னராட்சி அப்படின்னா சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் மக்களாச்சுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம்ங்க இந்த டிவியில் ப்ரோக்ராம் வந்துருமா, அது நகைச்சுவையாக இருக்கட்டும், எந்த மாதிரியா கண்டென்ட்டாக கூட இருக்கட்டும், அதை பொழுதுபோக்குக்கு பார்த்து அந்த வியூவர்ஸை வச்சு தான் அந்த சேனலோட டிஆர்பியும் அந்த ப்ரோக்ராமோட டிஆர்பியும் கூடுங்க. ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலாக ஃப்ளிப் ஆயிட்டு, இப்போ எப்பண்டா ஒரு ப்ரோக்ராமில் கான்ட்ரவர்சி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வந்துட்டுனா அது சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டாக கிடைச்சிருது, ரொம்ப வைரல் ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் தான் இப்போ ரீசெண்டாக மணிமேகலை வந்து அந்த குக் வித் கோமாளி அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து விலகியிருக்காங்க. அது சம்மந்தமாக இப்போ தான் அவங்க ஒரு வீடியோ வந்து உருக்கமாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பதிவு பண்ணிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், மேபி அவங்க சீனியராக இருக்கலாம். அந்த அவங்கன்றது யார், இதுக்கு மாதிரி நான் ரிவீல் பண்ணலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு கழுவி ஊற்றிடுவீங்க. அவங்க தான் பிரியங்கா. அவங்களும் இந்த சீசன் 5ல் வந்து ஒரு கண்டஸ்டன்ட். ஆனால் இவங்க வந்து ஒரு ஆங்கர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கான ஃப்ரீடம் எனக்கு கொடுக்கணும், அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க மேபி சீனியராக இருக்கலாம், என்னை விட பெரிய பெரிய ப்ரோக்ராமில் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் த திங் இஸ், இந்த ப்ரோக்ராம் இஸ் மைன், இது என்னுடைய ப்ரோக்ராம். இதில் நான் ஆங்கரிங் பண்ணுறேன்னா இதில் நான் எப்படி பேசுகிறேன் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படியே தலைகீழ நடக்குது. என்னை வந்து அமுக்க பார்க்குறாங்க, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே விட மாட்டேங்காங்க. நான் ஆங்கரிங் பண்ணாலும் அவங்க வேணும்னே வந்து என்னை இடையூறு பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது தான் பூம் ஆகுது, அவங்க சொல்கிறது தான் ஹைலைட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இல்லை. நான் உள்ள கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பார்த்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் என்னை ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி சீனியருங்க கொஞ்சம் பண்ண தான் செய்வாங்க. அவங்க உன்னோடைய பல ப்ரோக்ராம் பண்ணவங்க, ரொம்ப ரீச் ஆனவங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதை விட நல்ல நல்ல ப்ரோக்ராமில் நீயும் அவங்க ரேஞ்சுக்கு பெரிய ஆங்கராக முன்னேறலாம், இன்னும் உனக்கு புகழ் கிடைக்கும், இன்னும் சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மணிமேகலை வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கல. மேபி அவங்க பேக்ரவுண்ட் வந்து ஃபேமிலி தூத்துக்குடி இருக்கும் போல் ரொம்ப ரோசமானவங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி என் வேலையை விட்டு கொடுத்து எந்த காரணமும் இல்லாமல் கீழ்படிஞ்சு, அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம கார்பரேட் லாங்குவேஜில் சிங்சாக் அடிச்சு நான் அப்படி அந்த புகழுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சன் மியூசிக்கில் வேலை பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் அ 10 years எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதை வச்சு இந்த சேனல்னா எங்கேயுமே எந்த ப்ரோக்ராம்லையும் என் டேலண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ப்ரோக்ராம் விட்டு விலகிட்டாங்க. ஆனால் என்னதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருந்தாலும் அதை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, அதை ரன் பண்ணுறது ஒரு கார்ப்பரேட் தான் அப்படின்றது இந்த விஷயத்தில் ப்ரூஃப் ஆயிட்டுங்க. ஏன்னா கார்ப்பரேட்டில் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸு, பார்ஷியாலிட்டி, இந்த ஜால்ரா அடிக்கிறவனுக்கு மட்டும் நல்ல பொசிஷன்,
எவன் நேர்மையாக இருக்கானோ அவனுக்கு சீக்கிரத்தில் பொசிஷன் கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது இங்கேயுமே நடந்துட்டுங்க. ஆனால் மணிமேகலுடைய ஒரு கருத்தை நான் முன்மொழிகிறேங்க. ஷீ இஸ் அ குட் டேலண்டட். ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்து அவங்கள அந்த சன் மியூசிக்கில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி அவங்க நடத்துவாங்க. அதில் அந்த லைவாக கால் பண்ணணும். அந்த கால் பண்ணி டூன்னு அந்த எங்கேஜ் டோன் கேட்டுட்டு லைன் கனெக்ட் ஆகாமல் வருத்தப்பட்ட வியூவர்ஸில் நானும் ஒருத்தன் தான். ஸோ ஷீ டிசர்வ்ஸ் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடும் அந்த நேர்மையும் அவங்க டேலண்ட்டும் இங்கே இல்லைன்னா வேறு ஏதாவது சேனலில் ஏதாவது ப்ரோக்ராமில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த கண்டென்ட்டோடைய ஹீரோயின் அவங்களுக்கு ஏற்பட்ட துயரம் இதை நம்ம விரிவாக பார்த்தாச்சு. இதுக்கு மூல காரணமாக இருந்த அந்த வில்லன் கேரக்டரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். அவங்க தான் பிரியங்கா. இது நான் மட்டும் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் இப்போ காட்டு தீயா இதான் பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேசிக்காக விஜய் டிவியில் ஆல்மோஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் சக்ஸஸ் ஒரு ஆங்கருங்க. இவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவியில் இதுக்கு முன்னாடி இவங்க பிக் பாஸ் சீசன் 3ல் வந்து கெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. கலக்கப்போவது யாரில் வந்து ஜட்ஜாக கூட இருந்திருக்காங்க. அப்புறம் பல முறை சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீனியர் இதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அந்த சேனலில் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் மற்ற கண்டஸ்டன்ட் மற்ற ஆங்கர் கூட எப்படி இருந்திருக்குன்னா அவங்க பிஹேவியர் வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருந்திருக்கு. நான் தான் அப்படின்ற கொஞ்சம் தலக்கணும், அகெயின் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டாமினன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக பாவனா இவங்க வந்து சிவகார்த்திகேயன் ஆங்கராக இருந்த பீரியடில் அவங்க கூட கம்பைண்டாக பண்ணவங்க. அவங்களுமே இன்டைரக்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்விட்டுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நல்லா தான் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஆங்கர் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே மரியாதையே இல்லை, என்னையுமே இதே மாதிரி ரொம்ப அமுக்க பார்த்தாங்க. இன்டைரக்டாக விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் வந்து இனிய வேற வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நானும் வேற வழி இல்லாமல் என் சுயமரியாதை இருக்கும் போது அந்த சேனலை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் வாட் ஹேப்பன் வித் மணிமேகலைட்டுமே அவங்க இதே மாதிரி தான் நடந்திருக்காங்க. என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி பிரியங்காவால் பாதிக்கப்பட்ட சில பல ஆங்கர்ஸ் சில பல விஜய் டிவி கண்டஸ்டன்ட் வந்து வெளியே சொல்லிருக்காங்க, இன்டைரக்டாவோ டைரக்டாவோ. ஆனால் அது வந்து பெருசாக செப்பு எடுபடலை. ஏன்னா அவங்களாம் அந்த அளவுக்கு ரீச் இல்லை. மணிமேகலை வந்து பிரியங்காவுக்கு ஈக்குவலாக நல்ல டேலண்ட் உள்ள நல்ல ஒரு ஆங்கர் தான். அதனால தான் என்னமோ அவங்களால அதை பொறுக்க முடியாமல் அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணி அவங்கள ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஒரு வழியாக அவங்க நினச்சபடி இவங்க வெளியே வந்துட்டாங்க. பிரியங்காவும் அதுக்குன்னு டேலண்ட் குறைவுன்னு சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ ஒரு ஆர்டிஸ்டாக உங்கள் டேலண்ட் தான் பேசப்படும் அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். பட் நம்ம வாழ்க்கையில் மோர் தென் அவர் டேலண்ட், மோர் தென் அவர் அச்சீவ்மெண்ட், நம்மளுடைய ஹியூமனிட்டி, நம்மளுடைய குணம் என்னன்றது தான் நம்ம ஆயுசுக்கும் மக்கள் மனசில் நிற்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த விஷயத்தில் பிரியங்கா வந்து ரொம்பவே அடிபட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோத்துக்கும் அவங்க வயசில் வந்து மணிமேகலையை விட மூத்தவங்க தான். ஆனால் மணிமேகலை இவ்வளவு ஆயும் அந்த வீடியோவில் அவங்க எவ்வளோ மெச்சோர்டாக பிரியங்காவோட பேரை கூட அவங்க எங்கேயுமே சொல்லலை. கம்ப்ளைண்ட் வைக்கும் போதுமே அவங்கள பற்றி அவங்க இவங்கன்னு மரியாதை நித்தமாக தான் பேசியிருக்காங்க. பாவனாவது விஜய் டிவியில் முன்னாள் ஆங்கருங்க. ஆனால் இந்த குக் வித் கோமாளி ப்ரோக்ராம்லேயே ஜட்ஜாக இருக்கிற தாமுவும் இதை எதிர்த்து தான் கண்டன குரலை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுசித்ரா அவங்களுமே பிரியங்கா வந்து டோன்ட் டிசர்வ் டு பி அ உமன் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தையில் அவங்க கோபத்தை தெரிவிச்சிருக்காங்க. மணிமேகலை நான் உன் பக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மக்களுமே மணிமேகலைக்கு தான் சப்போர்ட்டாக அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ கான்ட்ரவர்சி கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ன்ற பேருக்கு இடம் இல்லாமல் அந்த தொலைக்காட்சி இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்த அப்டேட்டுங்க. சீசன் 5 வின்னர் யார் தெரியுமா? பிரியங்கா. இது எப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஒரு செகண்ட் கேட்கும்போது, நம்ம கோவில் படத்தில் புல்லட் பாண்டி அதே மாதிரி தாங்க இருந்தது. சரி, புல்லட் பாண்டி நினச்சி சிரிச்சது போதும், சம்திங் சீரியஸ். அட் தி எண்டு இந்த கன்க்ளூஷன் எங்கே வந்து முடியுதுனாங்க, இவங்களுடைய இந்த அவமானத்துக்கும் இந்த வெளியேறுதலுக்கும் அடிப்படை காரணமாக என்ன இருந்திருக்கு? 3 விஷயம் தாங்க. இன்ஃப்ளூயன்ஸ், பார்ஷியாலிட்டி, டாமினன்ஸ், ஆதிக்கம். இந்த 3 தான் பெரிய காரணமாக இருந்திருக்கு. இது இந்த கண்டென்ட்காக நம்ம மணிமேகலை கூட நடந்ததை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கோம். பட் இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. வெதர் இட் மேபி அ ஸ்போர்ட், பொலிட்டிக்கல், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பல பேர்
இந்த அழுத்தத்துக்கு ஒத்துழைச்சு தான் போறாங்க. ஏன்னா அவங்க மேல சில சுமைகள் இருக்கிறதுனால அவங்க இதை பெருசா கண்டுக்கிறது இல்ல. மணிமேகலை மாதிரி சில போல்டான ஆளுங்க தான் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி ஏன் டேலண்ட் மேன் நம்பிக்கை இருக்கு, நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு வெளியே வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க. ஸோ இந்த கருத்து வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இனி யாரும் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சேனல் சார்பா நம்ம சொல்றோம். வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்ன தருமா? ஒண்ணுமே இல்லை. குக் வித் கோமாளி 5 முடிஞ்சுது, 6வது சீசன் பார்க்க ரெடி ஆயிருங்க. ஏன்னா நம்ம தான் என்ன கான்ட்ரவர்சி என்ன பிரச்சனை, ஏன்பா வெஸ்ட் பெங்கால் இஷ்யூவே மறந்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போகக்கூடிய ஆட்கள் தான். சரி இங்கே பாருங்க வியூவர்ஸ், ஒரு டைம்ல வந்து 80s 90sலாம் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு லைவ்லினஸ் இருந்தது, ஒரு ட்ரூத் இருந்தது. அந்த ப்ரோக்ராம்லலாம் வந்து ஒரு இந்த ஜட்ஜஸ் கொடுக்குற டெசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கிரிப்டடாக இல்லை. இப்போ முக்காவாசி கண்டென்ட்டோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்கிரிப்டடாக தான் இருக்குது. நம்மளும் அந்த ஸ்கிரிப்டடுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி சரி 3 மணி நேரம் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கா அப்படின்னு நம்ம அதை பார்த்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தப்பே இல்லை, நமக்கு வேலைக்கு போயிட்டு அழுத்து வந்தோடனே ஒரு பொழுதுபோக்கு தேவை தான் படுது. ஆனால் அட் த சேம் டைம் பொழுதுபோக்காகவே இருந்தாலும் அதுலேயும் ஒரு நியாயம் வேணும், அதுலேயும் அநியாயம் நடக்கு அப்படின்னு அதை மணிமேகலை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வரப்போகிற டைமில் எப்படியாப்பட்ட தொலைக்காட்சிக்கு எப்படியாப்பட்ட ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்றதை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். இல்லை குக் வித் கோமாளி 6 வருது, கோமாளியாக உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்கணுனாலும் பார்க்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நான் என்னுடைய கருத்தை மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். ஸோ கம்மிங் டு த கார்ப்பரேட் பாயிண்ட், இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க இல்லையா, இதனால் அந்த தொலைக்காட்சியோட டிஆர்பி குறையுது, இன்னொரு தொலைக்காட்சிக்கு டிஆர்பி கூடுது. அதே மாதிரி இந்த கான்ட்ரவர்சி பற்றி எங்களுடைய வீடியோ பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுறங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.